ஹாய் நண்பர்களே! இந்த பதிவில ஒரு கோவில் பத்தி நான் பேசியே ஆவணும். வாங்க டிராவல் பண்ணிட்டே பேசலாம். இந்த உலகத்திலேயே ஒரே மலையில 900க்கும் மேற்பட்ட கோவில் கொண்ட ஒரு கண்ட்ரி எதுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்தியா தாங்க அது. இந்தியாவுல தான் குஜராத்ல இருக்கு. குஜராத்ல பாலிதானா. அந்த இடத்துல 900க்கும் மேற்பட்ட கோவில்லாம் ஒரே மலையில இருக்கு. அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா, பாலிஜானா கோவில்னு சொல்லுவாங்க. இந்த முழு மலையும் பார்த்தீங்கன்னா, மிகவும் புனிதமான ஒரு யாத்திரை தலமா இருக்கு. இது உலகத்திலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு கோவில் வளாகம் சொல்றாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, இதுவரைக்கும் ஒரு கல்லறை தாஜ்மஹால்லாம் உலக அதிசயமா இருக்கு. ஆனா இந்த குஜராத்ல அமைந்திருக்க பாலிதானா கோவிலுக்கு இதுவரைக்குமே எந்த ஒரு பெருசா விளம்பரமும் இல்ல. இந்த கோவில் பத்தி நிறைய பேருக்கு ரீச் ஆகாமலே இருக்கு. இந்த கோவிலையும் பார்த்தீங்கன்னா, ஒன் ஆஃப் த உலக அதிசய பட்டியலையும் சேர்த்திருக்கலாம். கிட்டத்தட்ட 900 கோவில் பார்த்தீங்கன்னா, ஒரே மலையில இருக்கு. இந்த 900 கோவிலும் பார்த்தீங்கன்னா, ஒரு சைன கோவிலா. இந்த கோவில்கள் அனைத்தும் மார்பிள் கற்களை கொண்டு வடிவமைத்திருக்காங்க, கட்டியிருக்காங்க. இந்த கோவில்ல 3000க்கும் அதிகமான படிக்கட்டுகள் கடந்து இந்த கோவிலை நீங்க அடைய முடியும். ஒரு ட்ரெக்கிங் போறீங்கன்னா எப்படி போறீங்க? அந்த அனுபவம் ஃபீல் பண்ணலாம்னு சொல்றாங்க இந்த கோவில் நீங்க போனீங்கன்னா. இங்க இருக்க இளம் பெண்கள் முதல் முதிய பெண்கள் வரைக்கும் சைன துறவிகள் தான் இருக்காங்க. வெள்ளை நிற உடையில் தான் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் காட்சி அளிப்பாங்க. அதுக்கப்புறம் இங்க இருக்க பெண் துறவிகள்லாம் அவங்களுடைய தலைமுறையை அவங்களாவே ஒரு வகை செய்முறையால தீயிட்டு எரிவதாக சொல்றாங்க. இந்த கோவில் பார்த்தீங்கன்னா 11ஆம் நூற்றாண்டுல தான் கட்டினாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில அந்நிய படையெடுப்பின் மூலமா இந்த கோவில் பாதி பகுதி பார்த்தீங்கன்னா அழிச்சிட்டாங்க. அப்புறம் மீண்டும் பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல இந்த கோவில திருப்பி எழுப்பியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 18 கிலோமீட்டர் சுற்றளவுல இந்த கோவில் கட்டியிருக்காங்க. இந்த 900 கோவில்களும் பார்த்தீங்கன்னா ஒரு 9 தொகுப்புகளா பிரிக்கப்பட்டிருக்கான். இதன்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுப்பிலும் ஒரு மூல சன்னதியும் இருக்கும். அதை சுற்றியுள்ள மற்ற சன்னதிகளும் பார்த்தீங்கன்னா அமைந்திருக்கும் சொல்றாங்க. இந்த பாலிதானா கோவில்ல பார்த்தீங்கன்னா அனைத்து சைன கடவுளர்களும் உறங்குவதாகவும் சொல்றாங்க. அதனால கோவில் குருக்கள் இங்க இரவு முழுக்குமே இருக்க வேண்டும் சொல்றாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில் சிலைகளை பார்த்தீங்கன்னா இந்த வெள்ளி படிவம் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கோவில்கள்ல உள்ள இந்த விக்கிரகங்களை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இரவும் வெள்ளி படிவங்கள்லாம் தானாகவே ஏற்படுவதாக சொல்றாங்க. அதே அந்த குருக்கள்லாம் தங்களுக்கு கடவுள் அளித்த பரிசா நினைத்து அதை எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த கோவில்ல இன்னொரு சுவாரஸ்யம் பார்த்தீங்கன்னா, இந்த கோவில்ல சிலைக்கு பார்த்தீங்கன்னா 7 முறை மூச்சு விட்டதா சொல்றாங்க. பாலிதானா கோவிலுடைய மூலவரான ஆதி நத்தின் விக்ரம் கோவில் பார்த்தீங்கன்னா முதலா வைக்கப்பட்டப்போ 7 முறை மூச்சு விட்டதாக நம்பிக்கையும் நிலவுதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த பாலிதானா கோவில்ல ஒரு சிலை பறக்கும் சொல்றாங்க. இந்த பாலிதானா கோவில உள்ள சுவாமி சுபஷ்ணவத்தின் 10 அங்குல சிறிய சிலை ஒன்று பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாள் இரவும் பறந்து போயிட்டு ஆதிநாத் விக்கிரகத்தின் உள்ளங்கையில பார்த்தீங்கன்னா அமர்ந்து கொண்டு இருக்கிறதா சொல்லப்படுதுங்க. அதுக்கப்புறம் இந்த பாலிதானா கோவில்ல இன்னொரு முக்கியமான ஒரு அதிசயம் பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தடியில புதையல் இருக்கான். பாலிதானா கோவிலுடைய வளாகத்துல பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மரம் தான் இருக்கு. மரத்தின் அடியில பார்த்தீங்கன்னா ஆபரணங்கள், முத்துக்கள் இது மாதிரி நிறைய இருக்கிறதா நம்பப்படுது. அந்த காலத்துல வாழ்ந்த ராஜா மக்களுடைய நிறைய விஷயம் புதையல்லாம் அந்த மரத்தடியில் இருக்கிறதா இந்த அளவு பார்த்தீங்கன்னா நம்பப்படுதுங்க. அதனாலே பார்த்தீங்கன்னா அந்த மரத்தை தெய்வீகமா பாக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பாலிதானா கோவிலுக்கு அதிக பக்தர்களா பிப்ரவரி மாசம், மார்ச் மாசத்துல தான் மோட்சம் தேடி வருவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆண்டும் அக்டோபர், நவம்பர் மாசத்துல சாவ் கவ் தீர்த்த யாத்திரா என்ற யாத்திரை திருவிழா மிக விமர்சையா நடக்கும். இந்த திருவிழா மிகவும் விசேஷமா நடைபெறுவதா சொல்றாங்க. இது மட்டும் இல்லாம மகாவீர் ஜெயந்தியும் பார்த்தீங்கன்னா இங்க விசேஷமா கொண்டாடுவாங்க. இந்த பாலிதானா கோவில்கள் அனைத்தும் பார்த்தீங்கன்னா குஜராத்ல தான் இருக்கு. குஜராத்ல பவுநகர் மாவட்டத்துல இந்த பாலிதானா கோவில்கள் அமைந்திருக்கு. யாராவது இந்த கோவில் போயிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவில் நான் கொடுத்த தகவலாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.